திரு அக்னீஸ்வரன், திமுகவை ஆட்சி பொறுப்புலேருந்து அகற்றணும், திமுக தான் எங்களுடைய முதன்மையான எதிரி அப்படின்னா, அதற்கு இதுவரைக்கும் பாஜகவுடன் கூட்டணியே இல்லைன்னு சொன்ன நிலையில கூட கொள்கை வேறு கூட்டணி வேறு தேர்தல் நேரத்தில் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு கிட்டத்தட்ட ஒரு சமரச நிலைக்கு வந்திருக்கக்கூடிய திரு இபிஎஸ் இந்த ஒருங்கிணைப்பு அதிமுகங்கிற இடத்துல மட்டும் ஏன் ரொம்ப உறுதியாக நிற்கிறார்? 3 பேரும் வேணான்றதுல ஏன் இவ்வளவு திடமாக இருக்கிறார்? அதாவது கலைஞர் கருணாநிதி அவர்களும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் இருந்திருந்தால் தமிழ்நாட்டில் இத்தனை கட்சியே முதல்ல இருந்திருக்காது. ஆனால் இன்னைக்கு இவங்க சொல்றது திராவிட சித்தாந்தமா இந்துத்துவா சித்தாந்தமா? இந்துத்துவா சித்தாந்தம்ன்ற இவங்களா ஒன்று உருவாக்கி கொண்டு வர்றாங்களே ஒழிய அது தமிழ்நாட்டில் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. ஒரு சித்தாந்தம்ங்கிறது ஒருவரை சிரித்து வைத்து பார்க்க வேண்டும், அள வைத்து அல்ல. காசு கொடுக்காம என்னதான் பண்ணாலும் நீ கதறு நாங்கள் தரமாட்டோம், அதுக்கு ஒரு சித்தாந்தமே தேவையில்லை. ஆகவே தமிழ்நாட்டில் இந்துத்துவா சித்தாந்தம் என்பது இயற்கையாகவே உலகத்திலே இந்துக்கள் கோயில் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் தமிழ்நாடு. ஆனா இங்கு இந்துத்துவா வெற்றி பெறாது. அதை மட்டும் நான் சொல்லி நிப்பாட்டிக்கிறேன். சரி, அப்ப அந்த வெற்றியை யார் அறுவடை பண்ண போறா? திமுக தானே அறுவடை பண்ண போகுது. அதுதானே அவர் சொல்றாரு. அது அதிமுகவோ இபிஎஸ்ஓ அறுவடை பண்ணக்கூடிய இடத்துல நகரல இன்னும் அந்த ஸ்பேஸை விட்டுட்டாருன்னு தானே அவர் சொல்றாரு. அவர் சார் தங்கள் கருத்துக்களை சொல்லலாம். ஆனா மரியாதைக்குரிய தராசு சியாம் சார் சொன்னாங்க மோஸ்ட் ட்ரஸ்டட் லீடர் அப்படின்னாங்க. யாருக்கு எப்போ லீடர் ஆனாங்க? உங்களோடு சேர்ந்தால் அது நம்பிக்கையான லீடர், உங்களோடு சேரவில்லை என்றால் இல்லையா? ஜெயலலிதாவுக்காக இருந்த இந்த சாஃப்ட் ஹிந்துத்துவ வாக்குகள் இன்னமும் சசிகலாவிட்ட இருக்குன்னு சார் சொன்னார். எப்படி அந்த 1% சொல்றாங்களே, எப்படி, என்ன ஆதாரம்? எந்த தேர்தல்ல தராசு சியாம் சார் புள்ளி விவரத்தோட இன்னைக்கு வந்த ஆங்கில நாளிதழில் சொல்லக்கூடிய சாரு அந்த 1% எந்த தேர்தலில்? உள்ளாட்சியிலயா, சட்டமன்றத்துல, நாடாளுமன்றத்துல? ஆகவே இவர்கள் எல்லோரும் ஒரு கட்டடத்தை, ராஜராஜ சோழன் கட்டிய கட்டடத்தை உங்களால் நிமிர்ந்துதான் பார்க்க முடியும். அதுபோலத்தான் அதிமுக அந்த இடத்திற்கு வந்து விட்டார்களே. ஆகவே அவர்களை தோற்கடிப்பது எப்படி? அதுலலாம் அண்ணன் தனியரசு அவர்களும் அண்ணன் கேசிபி அவரும் ஒரே குசியா இருக்காங்க. கும்கி எல்லாம் கொண்டு வந்து சுத்தி நிறுத்திக்கிட்டாங்க. அதுல நீங்க ஏன் இந்தியாவினுடைய முப்படைகளினுடைய தளபதி, அப்ப கும்கி யாரு? அதுல அடுத்த ரவுண்ட்ல அண்ணன் சொல்லணும். அப்போ முப்படைகளின் தளபதி பிபின் ராவத் உதகமண்டலத்துக்கு வந்த போது ஏன் கும்கியை நிறுத்தல? இப்ப என்ன சொல்லிருக்கு சார்? உறுதியா பதில் சொல்லல. நீங்க சசிகலா ஓபிஎஸ் டிடிவியை கட்சிக்குள்ள சேர்த்துப்பீங்களா? நாங்க எப்பயோ சொல்லிட்டோங்க, நீங்க ஏங்க மீண்டும் மீண்டும் இந்த கேள்வியை கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள் அப்படின்னு செய்தியாளர்களை பார்த்து கேட்கிறார். சரி சார், பாஜகவுடன் கூட்டணி வருமா? அதுவும் நாங்க எப்பயோ சொல்லிட்டோமேங்க, தீர்மானம்லே போட்டுட்டோமேங்க, இனிமே அதுல பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்கன்னு சொன்னா நம்ம இந்த விவாதத்தை நடத்தியிருக்க வேண்டிய அவசியமே இருக்காது. அவர் உறுதியாக இருக்கிறார், நிலைப்பாட்டை மீண்டும் தெளிவுபடுத்திட்டார். சசிகலா ஓபிஎஸ் டிடிவிக்கு ஏற்கனவே எடுத்த நிலைப்பாட்டுல உறுதி. பாஜகவுடனான கூட்டணி நிலைப்பாட்டில் கொஞ்சம் கொஞ்சமா டோன் ஆகிற திரு அண்ணாமலை அப்படிலாம் சொன்ன மாதிரிலாம் எனக்கு தெரியலையே அப்படின்ற இடத்துக்கும் அவர் வந்துட்டார். திரு அண்ணாமலையும் அண்ணான்னு ஒரு இணக்கம் காட்டுகிறார். திரு இபிஎஸ் நோக்கும் போது ஒரு சந்தேகம் வருது, ஏதோ ஒன்று நடக்குதோ பின்னாடின்னு ஒரு சந்தேகம் வருது. முன்னாடி நடக்கிறது தான் வெளிச்சத்துக்கு வரும், பின்னாடி நடக்கிறதுல நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது எதுவும் நடக்கலாம், நடக்காமலையும் போகலாம், அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. ஆனா உங்களுடைய நோக்கம் எல்லாம், கேள்விகள் எல்லாம், அதாவது நான் பத்திரிகையாளர் கேள்வி கேட்டதை சொல்லல, நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். நீங்கள் திரும்ப திரும்ப ஏன் பாரதிய ஜனதாவை சேர்க்கவில்லை அல்லது அவங்கள சேர்க்கல அப்படின்னு சொல்றதுனால அதிமுகவின் மீது அக்கறையா அல்லது இல்ல இது பாஜக திமுக தான் கூர்திட்டப்படணும், ஆகவே இவர்கள் பலவீனமாக இருக்கிறார்கள் என்று திரும்ப திரும்ப கேமராவை அங்கிட்டே காட்டிக்கிட்டு இருக்கீங்களா? ஐயா அதான் சொன்னார்ல, அக்கறைன்னு கேட்கிறேன். இதுல என்ன அக்கறை உங்களுக்கு? இல்ல லைம் லைட்ல பாஜக நிறைய டைம் கொடுத்தாச்சு, இருங்க நான் தான் கடைசி. லைம் லைட்ல பாஜகவும் வந்துருச்சு, அவங்கள வர வைக்கிற வேலையை திமுகவும் பண்ணுது, அதுல எங்க ஏடிஎம்கேக்கு ஸ்பேஸ்? பாஜக வந்துருச்சுன்னு நீங்க தான் சொல்றீங்க சார். எப்படி சார்? இங்க சார் இப்ப நேத்து முந்தா நாள் மீட்டிங் நடக்குது சார் இங்க ஐடிசில. தொகுதி மறுவரையறை மேல போயிட்டே 9 மாசம் போகாம இன்னொன்னுதான் சார் போய் கூட்டிட்டு வந்துச்சு அவங்களையே. ஆக இங்க என்ன நீங்க நிறைச்சா நேர ஆட்சிக்கு வந்துருமா?
எப்படி இதுதான் உங்களுடைய இந்த கருட சித்தாந்தம். அப்படியே மேல இருந்து பாப்பாங்க, அப்படியே பறப்பாங்க, ஸ்கேன் பண்ணுவாங்க, நாங்க தான் ஆட்சின்னுவாங்க. எப்படின்னு கேக்குறேன். இல்ல நான் பாஜகவுக்கு வந்து இங்க செல்வாக்கு இருக்கு, பாஜக மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வந்துருச்சுன்னு இங்க விருந்தினர்கள் பேசல. ஆனா இந்துத்துவ சித்தாந்தத்தை எதிர்ப்பதன் மூலமாக திமுக முன்னெடுக்கிற திராவிட சித்தாந்தத்தை வச்சு திமுக கல்டிவேட் பண்ணிக்க முயற்சிக்குது. ஏடிஎம்கேக்கான ஸ்பேஸ் என்ன? இங்க ஏடிஎம்கே தானே அந்த ஸ்பேஸை வந்து தானா முன்னெடுத்து இருந்திருக்கணும்னு அவங்க கேட்கிறேன். கரெக்டா கேட்டீங்க சார். இங்க திராவிட சித்தாந்தம் திமுக பண்ணுது, மத்திய அரசு பாஜக வந்து அவங்க இந்துத்துவ சித்தாந்தம். இந்த ரெண்டு சித்தாந்தங்களுமே தமிழ்நாட்டுக்கு என்ன நன்மையை செஞ்சுச்சு? நாடக சித்தாந்தம் இது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் சொல்றேன், தொகுதி மறுவரையறை இதெல்லாம் என்ன ஆக போகுது? நீட்டு விளக்கு என்ன ஆக போகுது? எதுவுமே செய்யாம வெறுமனே பாஜகவை கூர்தீட்டி கொண்டிருக்கக்கூடிய வேலையை தமிழ்நாடு அரசாங்கம் செய்கிறது. அது மாதிரி மத்தியில பாஜக நாங்க இந்துத்துவ சித்தாந்தம் வளர்ந்துகிட்டே இருக்கு. வளருது சார், வார்த்தைகளால் வளருது. இங்க ஒரு சாதாரண ஒரு ரெண்டு பேர் மேலயுமே மக்கள் அதிருப்தியில இருக்கிறதுனால ஏடிஎம்கேக்கான ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்றீங்க நீங்க. அரசாங்கங்கள் மோதிக்கொள்கிறது, இங்க சித்தாந்தங்கள் தோற்று போகிறது. அத முதல்ல புரிஞ்சுக்கணும் சார். ஆகையினால ஏப்பா நீ எதிர்க்கட்சி தானே, நீ ஏன் நடுவுல வந்து ரெண்டு பேர்த்து அடிச்சு வீழ்த்தி வேண்டியதானே என்று கேட்டால் இதுக்கு சம்பந்தமே கிடையாது. இன்னொன்னு சொல்றீங்க, இல்ல அவங்க எல்லாம் எல்லாருமே வந்து ஒற்றுமையா தானே இருக்காங்க, இவங்க எல்லாம் சித்தாந்தத்துக்கு தானே போராடுறாங்க. சித்தாந்தத்துக்கு போராடுறதுனால என்ன வேலை வாய்ப்பு கூடிருச்சா? ஜிஎஸ்டி குறைக்க போறீங்களா? என்னதான் செய்ய போறீங்க? எதுவுமே செய்யலை. வெறும் பத்திரிகையாளர் சந்திப்பு, வெறும் வார்த்தை விளையாட்டு, வெறும் திராவிட இந்துத்துவ சித்தாந்தம். என் மக்களுக்கு என் மொழிக்கு என்னது? இந்தியாவில் இருக்கக்கூடிய விழிகளிலே எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. பேசுவோம். யதார்த்தமான உண்மை.